ரோடாமா காலில் எடுத்தாலே எல்லாமே வருது. 13 வருஷம் கழிச்சு போடப்பட்ட ரோட்னு அது சுத்தமா தரவே இல்லாம வெறும் தண்ணி ஊற்றி போட்ட மாதிரி இருக்காங்க. தார் சாலை வந்து தரம் இல்லாம போட்டிருக்காங்க. தாரை ஊத்தாம வேற எதையோ ஊத்தி கலந்து போட்டிருக்காங்க. என்னவா இதுக்கு மேல ஒரு ரோட்டை போட்டு என்ன பண்ண போறீங்க? வண்டியை ரோட் மேல ஓடவே முடியல. அப்படியே சரிக்கு வருது, மணல் மாதிரி வருது ரோடு. இதுதான் ரோடு போட்ட லட்சணமா? சின்ன குழந்தையே பேர் எடுத்துருச்சு. மண்ணு ஜல்லின்னு காலை கொண்டு உரச உரச வெளியே வந்த தார் ரோடு. தார் சாலை வந்து தரம் இல்லாம போட்டிருக்காங்க. தாரை ஊத்தாம வேற எதையோ ஊத்தி கலந்து போட்டிருக்காங்க. இத வந்து எங்களுக்கு கொஞ்சம் நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். இது வந்து சரி பண்ணி திரும்பி சரி பண்ணி கொடுக்கணும். இதை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கலன்னா நாங்க போராட்டம் பண்ணோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு மாருதி நகர் பகுதியில் கடந்த 13 வருஷங்களாகவே தார் சாலை போடப்படல அப்படிங்கிறது குற்றச்சாட்டாவே வைக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த பகுதியில புதிதா தார் சாலை ஒண்ணு போடும் பணியானது நடந்திருக்கு. ஆனா தரமற்ற தார் சாலை பணியால ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலையில மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறதா பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. தாரும் ஜல்லிக்கற்களும் கலவையில சரியாவே கலவை ஆகல அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட நிலையில ரொம்பவும் மோசமா இருக்கக்கூடிய இந்த சாலையை அமைச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இருசக்கர வாகனத்துல போகும்போது நிலை தடுமாறி சுமார் 5க்கும் மேற்பட்டவங்க காயமடைந்ததாகவும் இந்த பகுதி மக்கள் திடுக்கிடும் பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கற்களை அகற்றிட்டு புதுசா தார் சாலை அமைச்சு தர வேணும் அப்படின்னு இந்த பொதுமக்களோட கோரிக்கையா இருந்திருக்கு. கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில போராட்டத்துல ஈடுபட போகிறதாகவும் மாருதி நகர் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க.